செக்டார்ல பேங்க்ஸ் பெரிய பெரிய பேங்க்ல என்ன சாதனை தெரியுங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரிலேட்டட். இப்போ ஆட்டோமொபைல் செக்டார்னா இப்போ இதில் ஒன்று தான் டாடா மோட்டார்ஸ். அப்போ மீதி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட், டெக் மஹிந்திரா அவங்கெல்லாம். புரியுதுங்க நான் சொல்றது? செக்டார்ன்றது கிளஸ்டர் ஆஃப் ஸ்டாக்ஸ். இது ஒரு பெரிய விஷயம். இதில் என்னன்னா இது இந்த பேசிக் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல எதில் போட்டால் எவ்வளோ மேலே போகும், எதில் போனால் கீழே வரும். ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எனக்கு வழி சொல்லணும், ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வழி சொல்லணும். டீம்க்கு கிளஸ்டர்ஸ் ஆஃப் செக்டார்ஸ். இந்த செக்டார் நான் எப்படி டிவைட் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். ஆட்டோமொபைல் ஃபர்ஸ்ட் மேலேருந்தே வரும். பேங்கிங் செக்டார், ஆட்டோமொபைல் செக்டார், ஐடி செக்டார், ஹெல்த் அண்ட் ஃபார்மா செக்டார். அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன். எவ்வளோ போகிறாங்க சேவிங்ஸ்க்கு ஒரு ஆனம்க்கு ஒரு சீனியர் சிட்டிசனுக்கு எவ்வளோ வரும்? ஸோ பர்சன் இந்தியனில் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சது எது? இந்தியாவுடைய பேக்போனை இண்டஸ்ட்ரீஸில் நம்ம சொல்கிறோம். ஸோ ஒரு மேனுஃபேக்சரிங் நடக்குது, அது ப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு அவங்க எடுத்துன்னு வரும்போது ஒன்று ஒன்றா நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நான் அதை பிரிச்சு எப்படி உங்களுக்கு பிகாம் ரிலேட்டடாக வருதுன்னு நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு மேஜராக நம்ம எடுக்கும்போது இந்தியா கவர்மெண்ட்டில் ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஒரு ஸ்டார்ட் ஸ்டெர்லைட்டு அதெல்லாம் கூட ஸ்டாக்ஸ் தான். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு நுணுக்கமான விஷயமா ஒரு டெக்னிக்கலாக புரிஞ்சுக்கணும். ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. நீங்கள் சாதாரண இப்போ ஒரு ஃபுட் சைடு க்ரீனாகவும் ரெடி ஆகும், உஷாராக இருக்கும். எங்கே இருக்குது ஃபுட் சைடு? இதில் ஒரு க்ரீன் வரணும். இப்போது ஒரு சின்ன க்ரீன் வரும். இப்போ உடனே நுழைஞ்சிட போகிறீங்க யாருன்னா இதில். அடுத்த கேண்டில் க்ரீனாக வரும், பட் நுழையக்கூடாது நீங்கள். க்ரீனாக சின்ன தலையை காட்டிட்டு கீழே போயிடும். திருப்பியும் ஒரு க்ரீன் தலை காட்டிட்டு திருப்பி ரெட் ஆகி கீழே போயிடும். ஒன்றுமே விட மாட்டேன்றாங்க இந்த சைடுக்கு. ஒரு சும்மா க்ரீன் ஆகி டக்குன்னு ரெட் ஆகும் பாருங்க. அது பேர் கேன்சல் ஆகுது பாருங்க. ஒரு வாட்டி க்ரீன் தலை காட்டிட்டு ரெட் ஆகிடும், அவ்வளோதான். அப்புறம் ரெட் ஆகி கீழே போயிடும். சும்மா ஒரு க்ரீன், அது சாம்பிளுக்கு. அது ஆப்ஷன் செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க. திருப்பி ரெட் ஆகி கீழே போயிடும். தொற்ற போகிறீங்க யாருன்னா அதில், திருப்பி ரெட் ஆகி கீழே போயிடும். அது இன்னும் புட் சைடு முடிக்கல, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெட் ஆகி கீழே போயிடும் அடுத்த கேண்டில். மார்க்கெட் ப்ரெடிக்டபிளாக இருந்தால் நம்மளுக்கு காசு வரும். நம்ம சொல்கிறது அதை செய்யணும்னு அவசியம் இல்லை, பட் செய்தால் நம்ம காசு பண்ணிடணும். இதுதான் விஷயம். இப்போ இந்த பிகினர்ஸ்லாம் அந்த காலத்தில் இந்த க்ரீன் கேண்டில் பார்த்தோன்னே நம்ம மேலே போகிறோன்னு பட் போகுது, டெஃபினட்டாக கால் சைட் போகுது. பட் இங்கேருந்து இப்போ போகுமான்றது தான் கேள்வி. இல்லை, இப்போதைக்கு புட் சைடு போகாது, மேலே உடனே போகாது. ஏன்னா கால் சைடு ஃபுல்லாக முடிச்சிட்ட பிறகு தான் இந்த இது ஸ்டார்ட் ஆகும். இன்னொரு 50 பாயிண்ட் கிட்ட இருக்கு. இது சும்மா இந்த க்ரீன் எல்லாம் சும்மா பார்த்து என்ட்ரி போட்டுற போறீங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும், இன்னொரு 5 மினிட்ஸ் ஆகும் புட் சைடு ரெடி ஆகிறதுக்கு. அது வரைக்கும் இது கால் சைடு திருப்பி க்ரீன் ஆகி மேலே போகும். ஸோ அவசரப்பட்டு நீங்கள் தப்பான இடத்துல போய் மாட்டிக்காதீங்க. இன்னொரு 5-10 மினிட்ஸில் புட் சைடு ரெடி ஆகும். பட் அது ஒரிஜினல் புட் சைடான அந்த நேரத்தில் தான் நம்ம டிசைட் பண்ணணுமே ஒழிய ப்ரீ ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க மைண்டை. இங்கேருந்து புட் சைடு நான் எடுப்பேன்னு சொல்லி ஆர்டரை பஞ்ச் பண்ணிக்காதீங்க. எப்பவுமே ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாப் நம்மளது கிடையாது, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாப் விட்ருங்க, அடுத்த பஸ் ஸ்டாப்பில் தான் நம்ம ஏறணும். இப்போ இது போயின்னுக்கிறது பாட்டம் ஃபிஷிங். சரி, இதெல்லாம் என்ன பண்ணாலுமே இங்கே பண்ண ஆப்ஷன் செல்லர்ஸு நேற்றுலேருந்து இன்னைக்கு வராங்கல்ல. இப்போ யோசிச்சு பாருங்க, இங்கே செல் பண்ணுவங்க இது ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க. இங்கே 500 பாயிண்ட் கிட்ட ப்ராஃபிட் புக் ஆகுது. இது அவங்க 0 வரைக்கும் எடுத்துன்னு போவாங்க இன்னைக்கு. அப்போ இது இங்கேருந்து 500, இன்னொரு 500 பாயிண்ட்டுக்கு அவங்க டார்கெட் பண்ணி கீழே போவாங்க.
இப்போ இந்த 500 பாயிண்ட் ஏற்கனவே ப்ராஃபிட்டில் உட்காந்துக்கிறாங்க ஆப்ஷன் செல்லர்ஸ். அப்போ இவங்க வந்து ஒரு 250 போனால் போதுன்னு விட்டா தான் வெளியில் வருவாங்க. இங்கேருந்து இது வரைக்கும் வெளியே எடுத்தால் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு அப்புறமா புட் சைடு மாறும். ஸோ இவ்வளோ தூரம் போகிறதுக்கு இதில் வால்யூம் இருக்கான்றது கேள்வி. இப்போ இந்த அளவுக்கு 50% வந்தால் தான் இவங்க விட்டு கொடுப்பாங்க. இல்லைனா 500 பாயிண்டில் ப்ராஃபிட் உக்காந்துக்கின்னு இன்னொரு 1000 பாயிண்ட் 500 பாயிண்ட்டுக்கு டார்கெட் பண்ணுறாங்க. இப்போ ஏற்கனவே அவங்க 520 உட்காந்துக்கிறாங்க ப்ராஃபிட்டில். நேற்று இது பார்க்கும்போது நான் சொல்கிறது வெறும் இந்த இடம். பட் நீங்கள் அதை இன்னும் கணக்கு போட்டிங்கன்னா மேலேருந்து இன்னும் வரும். அப்போ இங்கே உட்காந்துக்கிறவங்களாம் யோசிச்சு பாருங்க. அப்போ இங்கே செல் பண்ணவங்களும் எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருப்பாங்க? 1200. 1200 0 ஆகும்னு ஆப்ஷன் செல்லிங் பண்ணவங்கெல்லாம் இன்னைக்கு இன்னும் பயங்கர ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. 1000 பாயிண்ட் ப்ராஃபிட்டில் இங்கே உட்காந்து இருப்பாங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறது தான் இந்த க்ரீன் கேண்டில். இது அவசரப்பட்டுன்னு உடனே நீங்கள், ஏன்னா செல் பண்ணுறவங்க ப்ராஃபிட் புக் பண்ணணுன்னா பை பண்ணணும். அந்த கான்செப்டை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இது ஏறுதுன்னு நினச்சின்னு உள்ளே போயிடக்கூடாது. புரியுதா? யாராருக்கு புரிஞ்சிச்சு இது? ஓகே. ஸோ அது க்ரீன் ஆன உடனே புட் சைடு மார்க்கெட் திரும்பிச்சுன்னு நினச்சின்னு ஒரு பிகினராக போய் மாட்டிக்காதீங்க. ரெண்டாவது 600 பாயிண்ட் மேலே வந்துச்சு, இன்னொரு 500 பாயிண்ட்டும் போயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே மார்க்கெட் கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? அப்போ அந்த டவுன் பஸ் கான்செப்ட் பண்ணாதீங்க. காலையில் போச்சா திருப்பி வீட்டுக்கு வரோம், அது இல்லை. மார்க்கெட் ஒன்றும் வீட்டிலேருந்து கிளம்பி வேலைக்கு போயிட்டு திருப்பி வரல. அந்த பிகினர்ஸ் கான்செப்டை விட்டுருங்க. காலையில் மேலே போதா மத்தியானம் கீழே வரும், அது வந்தால் வரட்டும், வரும்போது எடுத்துக்கோங்கள ஒழிய மொத்தமே எனக்கு வேணும்னு நீங்கள் எடுக்கிறது விஷயம் இல்லை. ஸோ நிறைய பேர் காசு எழுந்ததுக்கு காரணமே அதாக தான் இருக்கும். ஃபுல்லாக ஏறிச்சா இப்போ இங்கேருந்து இறங்கும். ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வியும் டபிள்யூ பேட்டர்ன் எம் பேட்டர்ன் இதெல்லாம் சொல்லும் போது அதெல்லாம் பிளான் பண்ணாதீங்க. ட்ரெண்ட் லைனு இப்போ யாருன்னா ஒருத்தர் சொல்லும் போது இது வேலை செய்யுது, பட் அவங்க அவ்வளோ பேர் அதை ஃபாலோ பண்ணுறதுனால தான் அது வேலை செய்யுது. யோசிச்சு பாருங்க. இப்போ நிறைய பேர் இதெல்லாம் போட்டு இப்படி கற்றுக் கொடுப்பாங்க. இங்கேருந்து ட்ரெண்ட் லைனு, இது ஒரு சப்போர்ட், இது ஒரு சப்போர்ட், இங்கேருந்து எடுத்துச்சு மேலே போச்சு, திருப்பி வந்துச்சு, பிரேக் ஆகிடுச்சு, இப்போ இது மேலே போகுது, இது ரிஜெக்ட் ஆகி கீழே வரும். அது வரட்டும், பட் இது உண்மையா இல்லையான்றது இதை வச்சு மட்டும் செய்யாதீங்க. பட் இந்த லைனை வச்சு மட்டும் அது கீழே வரல, அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. கீழே வர்றது உண்மை, ஆனால் இந்த ஒரு லைனை வச்சு மட்டும்தான் வருதுன்னா எல்லாருமே காசு பண்ணுவாங்களே. அப்போ இந்த இடத்துல லைனை ஒடிச்சிச்சுல ஏன் கீழே வரல? அப்போ இந்த இடத்துல லைன் ஒடிச்சிச்சுல ஏன் கீழே வரல? இப்போ இந்த இடத்துல இருந்து இன்னொரு சப்போர்ட் எடுத்து இந்த இடத்துல இருந்து இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இதே கான்செப்டை நான் இங்கே ஒரு கோடு கிழிக்கிறேன். எஸ், இப்போ இந்த இடத்துல இருந்து ஏன் சப்போர்ட் எடுத்து இது இன்னொரு வாட்டி இந்த லைனை போய் தொடக்கூடாது? ஸோ கேள்விங்க நம்ம 1000 கேட்கலாம். புரியுதா? ஸோ இந்த சப்போர்ட் எடுத்தியா இன்னொரு வாட்டி இந்த லைனை போய் ரீடெஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ கேட்க நீங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிருந்தா ட்ரெண்ட் லைன் கான்செப்டில் கன்ஃபியூஷன் ஆகின்னு தான் இருக்கும். உங்களுக்கு என்ன தேவை? ஒரு 3 கேண்டல் உங்கள் சொல்கிற பேச்சை கேட்டுச்சுன்னா காசு பண்ணிட்டு போயினே இருந்தோம். நீங்கள் பெரிய இந்த உலக அளவில் வேலைலாம் நம்மளுக்கு என்னத்துக்கு? இவ்வளோ பெரிய ட்ரெண்ட் லைனை போட்டு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுற அளவுக்கு என்ன இருக்குது உங்ககிட்ட? உங்கள் ட்ரேட் இங்கேயே முடிஞ்சு போகுது. ஸோ திஸ் இஸ் மோர் தென் எனஃப். இந்த ஏரியாலே நம்ம ட்ரேட் முடிச்சிடுறோம். இதை விட்டுட்டு இங்கே போயிட்டு இங்கேருந்து மேலே போனால் அது நம்மளுக்கு என்ன, கீழே வந்தால் என்ன? நீங்கள் யோசிச்சிங்களேன், இவ்வளோ அழகான இடத்த ட்ரேடை விட்டுட்டு இப்போ இங்கேருந்து வருது, இங்கே சப்போர்ட் எடுத்துரும், இப்போ மேலே போவோம், இப்போ ஒரு கால் சைடு என்ட்ரு ஆகணும். இது எவ்வளோ ரிஸ்கியான விஷயம். இப்போ இது என்ன பண்ணோம், இன்னும் கொஞ்சம் கீழே வரும். இப்போ நான் கருப்பு லைன் இங்கே போட்டுக்கிறேன்னா அடுத்தது அது எல்லாரும் அங்கே கோடு இருக்குன்னு தெரியும். அது என்ன பண்ணோம், இங்கே வந்து தான் போவோம். ஸோ நீங்கள் ஒன்று நினச்சிங்கன்னா மார்க்கெட் ஒன்று நினைக்கும். புரியுதுங்களா? இப்போ ஒரு ரெட்டு இதை விட்டுட்டு கீழே வந்து தான் போவோம். ஸோ அவங்களுக்கு எல்லாருமே தெரியும் பிகினர் என்னென்ன பண்ணுவாங்கன்னு, அதெல்லாம் தெரியும். அவனுங்க காசு வச்சுருக்கிறாங்க, என்ன வேணால் பண்ணுவாங்க. இப்போ இந்த கருப்பு லைனை தான் தொட்டுட்டு மேலே போகணுன்னு ரூல் இல்லை. இந்த 2வது கருப்பு லைனை கூட நான் தொட்டு போவேன்னு சொல்லுவோம் மார்க்கெட்டு. ஸோ இது அவங்களுக்கு தெரிஞ்சு தான் இந்த வேலையை பண்ணுவாங்க. அதை நல்லா கவனிங்க. புரியுதுங்களா? இப்போ இங்கேருந்து ரிவர்ஸில் ஆகிடும்னு எல்லாம் பை பண்ணியிருப்பாங்கன்னு இந்த பிளாக் லைனை வந்து தொடுவான் ஸ்டாப் லாஸ்க்கு. ஸோ இது மாதிரி முட்டாள்தனமான வேலையில் தான் ஜனங்க காசை இழக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு மெத்தடே கிடையாது. இதெல்லாம் வந்து அவன் யூஸ் பண்ணுறான். இவங்கெல்லாம் இதெல்லாம் யோசிச்சுன்னு செய்வாங்க. அப்போ இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் இருக்கும். இப்போ போய் மொத்த பேர் ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டாங்களா, இப்போ நான் இங்கேருந்து மேலே போகிறேன். ஸோ மேலே போகணும்னு நினைக்கிறவன் இங்கேருந்து போகணுமா, அங்கேருந்தெல்லாம் இல்லை. இன்னும் கொஞ்சம் நான் கீழே கூட வருவேன், அதனால் வர மாட்டோம். அடுத்த லைன் இன்னும் கொஞ்சம் கீழே கூட நான் வந்து போகிறேன்னு சொல்லுவான். அப்போது இது எதுவுமே இல்லைன்னும் போது இங்கேருந்து நான் மேலே போகிறேன்.
இப்போ இது எனக்கு கரெக்ட் ஆகுது, நான் இங்கேருந்து மேலே போகிறேன், நீங்கள் சொன்னதையும் நான் செய்யல, நான் சொன்னதையும் செய்யல, இப்போ நான் இங்கேருந்து போகிறேன்னுவான். ஸோ யூனிக்காக போகிறது மட்டும்தான் அவன் வேலையை ஒழிய சொல்கிற இடத்துலேருந்து போகணுன்னு அவசியம் கிடையாது. இதனால தான் 5 ட்ரேட் எடுத்தீங்கன்னா ஒரு ட்ரேட் மட்டும்தான் சக்ஸஸ் ஆகும், மீதி 3 ட்ரேட். இப்போ இங்கேருந்து கால் சைட் நோஞ்சவங்களாம் என்ன ஆனாங்க? ஸோ அந்த மாதிரி ட்ரெண்ட் லைனை உறைஞ்சி யூடியூப்ல மானிட்டைசேஷனுக்காக பண்ணுறாங்க. பட் இது 5ல் ஒரு முறை தான் இந்த வேலை நடக்கும், மேலே போகுது. அது ஏன் நீங்கள் அந்த கடைசி பஸ் ஸ்டாப்பில் வந்து திரும்பும் போது எடுக்கிறீங்க? ஸோ இது டெஃபினட்டாக மேலே போகுது. ஆனால் இது இங்கிருந்து போகல, இங்கிருந்தும் போகல, இங்கிருந்தும் போகல, எவ்வளோ தூரம் கீழே வந்துக்குது பாருங்க. அப்போது கீழே போகும்போது இம்மீடியட் ரிவர்சல் எந்த வேலை பண்ணாலும் நீங்கள் காலையில் மார்க்கெட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது பண்ணுங்க. இப்போ இது யாருன்னா எல்லாம் உள்ளே வந்துக்கிறாங்க, அவங்க ஏதோ ஒன்று பிளான் பண்ணி நெகோசியேஷன் நடக்குது, இதை ஏற்றலாமா இதை ஏற்றலாமான்னு. இந்த நேரத்தில் போய் நீங்கள் ட்ரேடில் மாட்டிக்கிறதுல அர்த்தமே இல்லை. இப்போ புரியுதுங்களா என்ன பண்ணாங்கன்னு? இப்போ இது நல்லாவே ஏறும், இன்னும் கொஞ்ச நேரம் சைட்வைஸு இந்த பிளாக் லைனில் ஒரு ரிஜெக்ஷன் வரும். இந்த பிளாக் லைனில் ஒரு ரிஜெக்ஷன் வந்து திரும்பி மேலே போவோம். எப்படி? இப்படி போய் கொஞ்சம் கீழே வந்து திரும்பி மேலே போவோம். சி அவங்க வந்து நம்மளுடைய வீக்னஸை வச்சு தான் ஒரு பிக் பிளேயர்ஸ் ட்ரேட் பண்ணுறது, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இவங்க ட்ரெண்ட் லைனை எங்கெங்கே உரைவாங்க, என்ன பண்ணுவாங்க, அதை எப்படி நம்ம உடைக்கணும், அது போச்சு ஒரு ரிஜெக்ட் ஆச்சு திருப்பி க்ரீன் ஆகும். பட் இன்னும் கீழே வரும். எதுவுமே இமீடியட்டாக கொடுக்காது. எப்பவுமே ஃபர்ஸ்ட் பஸ் ஸ்டாப்பில் என்ட்ரு ஆகாதீங்க. ஒரு வாட்டி போச்சு ஒரு வாட்டி கீழே வந்துச்சு. எப்பவுமே அவங்க ஒரு சின்ன லாஜிக் புரிஞ்சிங்கன்னா, பஸ் ஸ்டாப்பில் ஒரு 50 பேசஞ்சர் பஸ்ஸில் இருக்கிறான்னா 50 பேரும் 48 பேர் அதில் எஃப்ஐஸ் இருக்கணும், டிஐஸ் இருக்கணும், அப்போ தான் வண்டி போகும். 40 பேர் ரீட்டைலர்ஸு, 10 பேர் மட்டும்தான் எஃப்ஐஸ் டிஐஸ்னா வண்டி அங்கேயே அரைக்கின்னு இருக்கும், இல்லை இன்னும் கொஞ்சம் கீழே போவோம். அவங்கள இறக்கி விடுற வரைக்கும், அவங்களுடைய கேபிட்டல் அழிகிற வரைக்கும் கீழே போவாங்க. 48 பேரும் அவங்க ஆள் தாங்கிறாங்கன்னா ஒரே ஒரு குச்சி கீழே போய் தொட்டுட்டு அடுத்த செகண்டே மேலே போகும் 50-60 பாயிண்ட். ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ரீட்டைலர்ஸ் இருக்கும் போது மார்க்கெட்டை மேலே ஏற்ற மாட்டாங்க. ஏன்னா இது மார்க்கெட்டில் 21 கோடி டிமேட் அக்கௌண்ட்டில் 95% இழக்கிறாங்கன்னா இதுதான் ரீசன். அதை விட்டுட்டு நம்ம பார்ட்னர் நம்ம இதை எடுக்கணும்னும் போது இது வேலை ஆகாது. இது ஒரு சின்ன லேர்னிங் தான் உங்களுக்கு. ஸோ ஹவ் வாஸ் த ஓவரால் செஷன் டுடே? Thank you. Thank you, sir.